கல்வியில் பெரியவர் கம்பர். அனைவருக்கும் தகடூர்பா அறிவொளியின் அன்பான வணக்கங்கள். அஸ்வமேத யாகத்தை செய்யட்டுமா, உனக்கு என்ன வேண்டும் என்று கேள் என்று கலைக்கோட்டு முனிவர் தயரதனிடம் கேட்டார். தயரதனோ அந்த முனிவரை வணங்கி, இந்த உலகத்திலே வாழக்கூடிய மக்களுக்கு யாதொரு துன்பமும் இல்லாத வகையில் என்னால் முடிந்த அளவு சிறப்பாக ஆட்சி புரிந்து இந்த பூமி பாரத்தை தாங்கி உலகை காத்து வருகிறேன். எனக்கு பின்னால் இந்த நாட்டை ஆள்வதற்கு யாரும் இல்லையே என்ற மனக்குறை என்னை வாட்டி வதைக்கிறது. அதனால் இந்த மக்களை காப்பாற்றுவதற்காக, இந்த உலகத்தை காப்பதற்காக எனக்கு மகப்பேறு தேவை. அந்த மகப்பேறுவை தரக்கூடிய வகையில் நீங்கள் ஒரு யாகத்தை நடத்தி தர வேண்டும் என்று தயரதன் வேண்டுகோள் விடுத்தான். அதை கேட்ட கலைக்கோட்டு முனிவர், கவலைப்படாதே, இந்த உலகத்தை காப்பதற்காக எனக்கு மகப்பேறு வேண்டும் என்று நீ கேட்கிறாய். இந்த உலகத்தை மட்டுமல்ல, 14 லோகங்களையும் பாதுகாக்கக்கூடிய, ஆட்சி புரியக்கூடிய, அவர்களுக்கு ஏதேனும் துன்பம் ஏற்பட்டால் அவற்றை காத்து அருளக்கூடிய தன்மை உள்ள சில புதல்வர்களை உனக்கு மகன்களாக தரும்படியான ஒரு யாகத்தை நான் செய்கிறேன், நீ கவலைப்பட வேண்டாம் என்று கூறி யாகத்திற்கான செயலை செய்யத் தொடங்கினார்கள். கலப்பை முதலான பொருட்களை கொண்டு வந்து சிறந்த ஒரு இடத்திலே யாகத்தை தொடங்கினார்கள். புண்ணிய நீர் ஓடக்கூடிய புண்ணிய நதியான சரையு நதியிலே தயரதன் நீராடி அந்த வேள்விச்சாலைக்குள் நுழைந்தான். அந்த வேள்விச்சாலை ஆகம விதிகளின் அடிப்படையில் அமைக்கப்பட்டு ஒரு நாளைக்கு 3 வேளை என்றவாறு 3 வெவ்வேறு வகையான யாக குண்டங்களில் நாற்சதுரம், முக்கோண வடிவம், வில் வடிவம் என்ற 3 வடிவங்களில் அமைந்த அந்த யாக குண்டங்களில் ஓராண்டு 12 மாதங்கள் அஸ்வமேத யாகம் செம்மையாக நடத்தப்பட்டது. ஒவ்வொரு யாகத்தினுடைய முடிவிலும் அதனுடைய பயனை தரக்கூடிய வகையில் அவிர்பாகம் என்று ஒன்றை வழங்குவார்கள். அந்த அவிர்பாகம் என்பது தேவர்களுக்கு, கடவுள்களுக்கு உரியது என்று சொல்லுவார்கள். அந்த அவிர்பாகம் பெறுகின்ற பொழுதுதான் அந்த யாகம் முழுமையடையும். அதை பெற்ற தேவர்கள் மனம் மகிழ்ந்து யாகத்தை நடத்தக்கூடியவர்க்கு வேண்டுகின்ற வரத்தை வழங்குவார்கள் என்பது ஒரு குறிப்பு. இங்கே தயரத முனிவனினுடைய வேண்டுகோளுக்கு இணங்கி கலைக்கோட்டு முனிவர் 12 மாதங்கள் 16 திங்கள் நடத்திய அஸ்வமேத யாகத்தினுடைய அவிர்பாகத்தை பெறுவதற்காக வானத்திலே கூடியிருந்த தேவர்களினுடைய கூட்டம் வானமே தெரியாத அளவுக்கு நெருக்கி அடித்து நின்று கொண்டிருந்தார்களாம். எப்போது இந்த யாகம் முடிவடையும், யாகத்தினுடைய பயனாக மகாவிஷ்ணு ஏற்கனவே கொடுத்த வரத்தின்படி எப்போது பிறப்பார் என்று தேவர்கள் அனைவரும் ஆர்வமுடன் காத்திருந்தார்கள். 12 மாதங்கள் இந்த அஸ்வமேத யாகம் முடிந்ததும் புத்திரகாமேஷ்டி யாகத்தை கலைக்கோட்டு முனிவர் தொடங்கினார். வானத்திலே இருந்த தேவர்கள் மகப்பேறுவுக்காக தொடங்கக்கூடிய இந்த யாகத்தை கண்டு மனம் மகிழ்ந்து சொர்க்கத்திலே இருக்கக்கூடிய கற்பக மரத்தினுடைய மலர்களை அந்த யாககுண்டத்தின் மீதும் அங்கு வேள்வியை நடத்துபவர்களின் மீதும் சொரிந்தார்கள். யாககுண்டத்தில் அந்த தீ மூண்டு எழுந்தது. வேத மந்திரங்களின்படி அந்த தீயிலே இடவேண்டிய அவிர்பாகங்களை எல்லாம் அந்த முனிவன் இட்டான். திடீரென்று யாக குண்டத்தினுடைய அந்த நெருப்புக்கு நடுவிலே இருந்து ஒன்று தோன்றியது. என்ன தோன்றியது? நாளை அறிந்து கொள்வோம். நன்றி.
நன்றி, வணக்கம்.